அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்குது மக்களே. ஸோ இந்த தகவல் பார்த்திங்கன்னா சற்று முன்பு தான் வெளியாகி இருந்தது. ஸோ வந்த உடனேயே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் அப்டேட் பண்ணிட போகிறோம். ஸோ என்ன அப்டேட் தானே கேட்குறீங்க? ஸோ எல்லோரும் ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 2025க்கான பொங்கல் பரிசு தொகுப்பு கூடிய விரைவில் வழங்கப்படும், அதற்கான டோக்கனும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த 2000 + 1000 + 21 பொருட்கள் அடங்கிய ரேஷன் பொருட்கள் எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு கிடைக்கப் போகிறது, டோக்கன் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரொக்கப்பணம் மற்றும் 21 பொருட்கள் யாருக்கு கிடைக்கப் போகிறது, என்னைக்கிலிருந்து இதற்கான டோக்கன் வழங்கப்படும், அதற்கான அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன்பு வந்த ஒரு முக்கிய தகவல், மகிழ்ச்சிகரமான தகவல், சரிங்களா? ஸோ இது பார்ப்பதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனில் போட வேண்டியதான், ஓகேங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொங்கல் பரிசு தொகுப்பு 2000 + 1000 யாருக்கு கிடைக்க போகிறது, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு கிடைக்க போகிறது, இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் இல்லையா? ஸோ என்னென்ன பொருட்கள் கிடைக்க போகிறது இது எல்லாமே தெளிவாக பார்ப்போம். பிறக்க உள்ள புத்தாண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதில் தலா 1 கிலோ அரிசி, பச்சரிசி, சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த தொகுப்பு ஏறக்குறைய 2.21 கோடி பேருக்கு வழங்கப்படுவதாகவும் அதற்கு அரசு 249 கோடி வரை செலவாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ரொக்கத்தொகை எங்கே என்பதும் பொதுமக்களின் கேள்வியாக உள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் தொகுப்புடன் 2000 வழங்கப்பட்டது, இது உண்மைதான். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இல்லையா? ஸோ இந்த ஆண்டு 2025 இந்த பொங்கல் பரிசு எப்போ கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2000 + 1000 + 21 பொருட்கள் எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு கொடுக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ப்ரியாரிட்டி உள்ள கார்டுகளுக்கு NPHH கார்டு மற்றும் PHH கார்டு மற்றும் AAY கார்டு, இந்த ப்ரியாரிட்டி உள்ள கார்டுகளுக்கு பார்த்திங்கனாக்க முதல்ல 2000 வழங்கப்படும் ரொக்க பணமாக. அது மட்டும் இல்லாமல் இப்போது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் போடுறாங்க இல்லையா, அதை சேர்த்து தான் 2000 + 1000 + 21 பொருட்கள், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த ப்ரியாரிட்டி உள்ள கார்டுகளுக்கு மட்டும்தான். ஒரு சில அட்டைதாரர்களுக்கு இந்த NPHH கார்டு மற்றும் AAY கார்டு மற்றும் PHH கார்டு, இந்த கார்டு டைப்பை தவிர்த்து மீதி இருக்கிற அனைத்து கார்டுகளுக்கும் 1000 + 1000 ரொக்க பணமும் 21 பொருட்களும் அடங்கிய ரேஷன் பொருட்களும் வழங்கப்படும். இது பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க, சரிங்களா? திமுக ஆட்சியில் 3000 கிடைக்கும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் கடந்த ஆண்டு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு 1000 மட்டுமே வழங்கியது. இதனால் 60% பேருக்கு மட்டுமே பணம் கிடைத்தது. இந்த ஆண்டும் அதே போல 1000 கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் வகையில் திமுக அரசின் அறிவிப்பு அமைந்துள்ளது. இந்த ஆண்டும் 2000 தர வேண்டுமென்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கோரிக்கை விடுத்துள்ளது மக்களின் எதிர்பார்ப்பை உறுதி செய்கிறது. அதாவது போன வருஷம் எல்லாருக்குமே தெரியும் 1000 மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா 2000 + 1000 + 21 பொருட்கள் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. எதிர்கட்சியும் பார்த்தீங்கன்னா அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அறிவிப்பு ஆனது 2000 + 1000, ஓகேங்களா? இது கன்ஃபார்ம், 21 பொருட்கள் கன்ஃபார்ம், ஓகேங்களா? ஸோ பொங்கல் தொகுப்புடன் பணம் கொடுத்து பழகிவிட்டதால் மக்கள் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர். அதே சமயம் இது போன்ற இலவச திட்டங்களையும் மக்களுக்கு பணம் கொடுப்பதையும் கடுமையாக விமர்சிப்பவர்களும் உண்டு. பிரதமர் நரேந்திர மோடி இலவச திட்டங்கள் மூலம் மாநில கட்சிகள் மக்களை விலைக்கு வாங்க முயற்சிக்கின்றன என்று விமர்சித்து வருகின்றனர். ஸோ இது பார்த்திங்கன்னா எதிர்கட்சினாலும் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பார்த்திங்கனாக்கா தற்போதைய தகவலின்படி அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, சரிங்களா? ஸோ மீதி என்னென்ன பொருட்கள்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா முழு கரும்பு, பச்சரிசி, வெல்லம், நாட்டு சர்க்கரை, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மிளகு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இதில் கொடுப்பாங்க.
ஸோ அதில் வந்து எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இதற்கான டோக்கன் நிறைய பேர் கேட்குற விஷயம், இதுக்கான டோக்கன் எப்போ தான் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரத்திலிருந்து ஒரு சில ரேஷன் கடைகளில் வந்து இதற்கான டோக்கன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சில ரேஷன் கடைகளில் வந்து 1ஆம் தேதியிலிருந்து கொடுக்க போவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. ஒரு சில ரேஷன் கடைகளில் வந்து 10ஆம் தேதியிலிருந்து கொடுக்கறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ கொஞ்சம் பெரிய மாவட்டங்களாக இருக்கிற மாவட்டங்கள் எல்லாமே இந்த வாரத்திலிருந்தே வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து சுழற்சி முறையில் காலையில் ஒரு 150 பேரும் மாலையில் ஒரு 150 பேரும் வந்து கொடுக்க போவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மாவட்டங்கள் சின்ன சின்ன மாவட்டங்கள்லாம் ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 பேர் வந்து டோக்கன் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, காலையிலையும் மாலையிலையும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து தற்போதைய நிலைப்படி நமக்கு கிடைச்சிருக்க ஒரு முக்கியமான தகவல். அதே மாதிரி இதற்கான டோக்கனுமே பார்த்தீங்கன்னாக்கா சுழற்சி முறையில் தான், அதாவது எந்தெந்த டைமிங்கோட போட்டிருப்பாங்க அந்த டைமிங்கில் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நாங்கள்லாம் என்ன பண்ணுறது, குறிப்பிட்ட நாளில் எங்களால் வர முடியாது, அந்த நேரில் லீவ் கிடைக்காது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வாங்கலை அப்படின்னா பொங்கலுக்கு முன்ன நாள், அதாவது 14ஆம் தேதி பொங்கல். ஸோ அது 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வாங்கிடணும். இல்லைனா நீங்கள் டோக்கன் இல்லாவிட்டாலுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் பொங்கல் கழிஞ்சு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் பொங்கலுக்கு முன்ன நாள் மட்டுமே வாங்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பொங்கல் அன்றைக்கி கேட்டால் கூட தருவாங்க. அதுக்கப்புறம் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தர மாட்டாங்க. ஏன்னா ரிட்டன் ஆகிடும், அது எல்லாமே பொருட்கள் எல்லாமே ரிட்டன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு முன்னதாகவே வாங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நிலையில் 2025ஆம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட அரசாணை வெளியிட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? எல்லாருக்குமே இது வந்து வழங்கணும். ஸோ அதே மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்கு. இதன் மூலம் 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைகளுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பயன்பெறுவார்கள். இதனால் அரசுக்கு ரூபாய் 2.49 கோடி செலவாகும் என்றும் ஏற்பாடு பொங்கல் முன்னிட்டு வழங்க உள்ளதாக இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரேஷன் பொருட்களும் 21 பொருட்கள் மற்றும் 2000 + 1000 இந்த எல்லா அட்டைகளுக்கும் கொடுக்க போகிறாங்க. ஸோ அது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா வேட்டி சேலை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க வழங்கப்படும் என்றும் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? மேலும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி சற்று முன்பு கிடைத்த ஒரு முக்கியமான தகவல். ஸோ எல்லாருமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வேட்டி சேலைகள் அது மட்டும் இல்லாமல் 21 பொருட்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்தந்த டோக்கன் வந்து ஒரு சில மாவட்டங்கள் இன்று முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ டோக்கன் வழங்கிலும் எல்லாருமே வந்து சிறப்பாக வாங்கிக்கோங்க, சேஃபாக வாங்கிக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம். அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம்.